இலங்கை இதுவரையில் எதிர்பாராத ஒரு பெரிய ஆபத்தான நிலையை சந்தித்திருக்கின்றது என்பது அடையாளப்படுத்தப்பட்டதோடு அங்கே 56க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதோடு மாத்திரமல்ல சுமார் 20,000த்திற்கு மேற்பட்டோர் இந்த வெள்ளத்தில் அகப்பட்ட நிலைமையில் உள்ளார்கள். இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் தற்பொழுது இந்தியாவில் இருந்து சென்றிருக்கின்ற INS விக்ராந்த் கப்பலில் இருக்கின்ற உலங்கு வானூர்தியை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை இலங்கையினால் முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு இந்தியா அனுமதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆமாம், இலங்கையில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக இந்த புயல் பார்க்கப்படுகிறது. இறக்குமதியை நம்பி இருக்க வேண்டிய தேவையை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு போகம் என்பது தற்பொழுது காணாமல் போகின்றது. ஒரு போகம் என்பதின் பிரதியீடு என்பது நிச்சயமாக விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்க போகின்றது. 56 பேர் இறந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் அதிலும் மேலான தொகைதான் இறந்திருக்க வேண்டும் என்கின்ற தன்மை இருக்கின்றது. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் தனது கட்சியையும் ஏனைய கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தங்கள் தொகுதிகளில் இருக்குமாறும் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தங்களிடம் இயலுமான பணம் இருப்பதாகவும், பணம் என்பது பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் மக்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் முக்கியமான தேவை என்பதை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இலங்கையில் காலநிலை சீர்கேடின் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரையில் அறிவிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 56க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் தற்போதையில் இலங்கையில் மிகவும் இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதற்கான போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் தற்பொழுது இந்தியாவில் இருந்து சென்றிருக்கின்ற INS விக்ராந்த் கப்பலில் இருக்கின்ற உலங்கு வானூர்தியை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை இலங்கையினால் முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு இந்தியா அனுமதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாகவே இந்தியா இந்த உதவியை செய்வதற்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இலங்கையில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக இந்த புயல் பார்க்கப்படுகிறது. இது தனியே இலங்கையை மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய சில பகுதிகளையும் தாக்கக்கூடும் என்று தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரம் என்ற ஒரு விடயம் இதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் தற்போது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத பலர் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள். போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது. பொது விடுமுறையாகவும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கை இதனை எவ்வாறு கையாளப் போகின்றது? உடனடி தேவையாக இந்த மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கான உலங்கு வானூர்திகளை இந்தியா வழங்கி உதவி செய்திருக்கின்றது. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், இந்த விடயம் என்பது நிச்சயமாக ஒரு அதாவது எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால் இலங்கை இதுவரையில் எதிர்பாராத ஒரு பெரிய ஆபத்தான நிலையை சந்தித்திருக்கின்றது என்பது அடையாளப்படுத்தப்பட்டதோடு அங்கே 56க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதோடு மாத்திரமல்ல சுமார் 20,000த்திற்கு மேற்பட்டோர் இந்த வெள்ளத்தில் அகப்பட்ட நிலைமையில் உள்ளார்கள். இலங்கை வான்படையின் வானூர்திகள் கூட பாவிக்கப்படுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பஸ் ஒன்று வெள்ளத்தில் அகப்பட்ட பொழுது அந்த பஸ்ஸில் இருந்த பிரயாணிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் போன்றெல்லாம் அந்த உலங்கு வானூர்திகள் மூலம் ஏற்படுத்தப்பட்டன. அதே போல மக்கள் கூட பல இடங்களிலும் இவ்வாறான நிலையில் அகப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் என்பன பாரதூரமான முறையில் அல்லது மிகவும் துரித கதையில் இடம்பெறுகின்றன. இதற்குரிய கூட்டுறவு என்பது நிச்சயமாக ஒருங்கிணைக்கப்பட்டு சுமார் 40க்கும் மேற்பட்ட இடர்
பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் இது குறித்த தகவல்களை தெளிவாக பயந்திருக்கின்றார். தனது கவலையை தெரிவித்ததுடன் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குவதாக கூட குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த விக்ரகாந்த் கப்பலில் இருந்த உணவுப் பொருட்கள் என்பன உடனடியாக விநியோகிக்கப்பட்டு மின்சாரம் தொடர்பான இணைப்புகளோ அல்லது இணைப்பு பொருட்கள் கூட உடனடியாக விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் உதவிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த நிலைமையில் வடக்கு கிழக்கு பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கவலை தருகின்ற நிலைமையாகவும், டிசம்பர் 1 வரையிலான காலம் வரை இந்த நிலைமை என்பது செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாளில் 30 சென்டிமீட்டர் மழையை பெற்றதன் காரணமாக அவ்வாறு 2 நாட்கள் 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் 60 சென்டிமீட்டர் மழை என்பது அங்கே இயலாத ஒரு சூழ்நிலையை இருப்பதுடன் வெள்ளக்காடாக மாற்றி இருக்கின்றது. வவுனியா பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் இடற்பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேரை காணவில்லை என்ற தகவல் கூட இருக்கின்றது. காணாமல் இருக்கின்ற போனவர்களாக சுமார் 60-70 நபர்களுக்கு மேல் தற்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது இலங்கை வரலாற்றில் ஒரு பெரிய பாரிய அழிவை ஏற்படுத்துகின்ற புயலாகவும், இது தமிழகத்தை நோக்கி சென்று கடக்கும் என்கின்ற நிலை இருந்திருந்த பொழுதிலும் இதன் போக்கு என்பது தற்பொழுது இலங்கையை பாதித்துக் கொண்டு வண்ணமே இருக்கின்றது. அதுதான் அந்த குறிப்பாக சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும். ஆமாம், பொருளாதார ரீதியில் இப்பொழுது நலிவடைந்திருக்கின்ற இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மீளுகின்ற பொழுது, இவ்வாறான பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது, இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய அழிவுகளில் இருந்து குறிப்பாக குடும்பங்களை புனருத்தானம் செய்வதற்கான பணிகள் போன்றவை இடம்பெறுவதற்கு எத்தனிக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் இது எவ்வாறான தாக்கத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பொருளாதார அழிவு என்பது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயத்தை நம்பியும் மீன்பிடியை நம்பியும் உள்ள குடும்பங்களின் பொருளாதாரம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கின்றது. அத்தோடு இவர்களுக்கான வளங்கள் இப்பொழுது இவ்வாறு கூறலாம். இவ்வாறு ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் தனது கட்சியையும் ஏனைய கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தங்கள் தொகுதிகளில் இருக்குமாறும் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தங்களிடம் இயலுமான பணம் இருப்பதாகவும், பணம் என்பது பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் மக்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் முக்கியமான தேவை என்பதை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த தொடர் பொருளாதாரம் என்பது பாதிக்கப்படக்கூடிய துறையாக உல்லாச பயணத்துறை முக்கியமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இலங்கையின் தற்போதைய முதலாய வருமானமாக இருப்பது உல்லாச பயணத்துறை. அதன் பங்கு என்பது சுமார் இனி ஒரு மாதமோ 2 மாத காலத்திற்கு மீண்டும் சீர் செய்ய வேண்டிய தேவையை அது அடைந்திருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான ஒரு நிலையில்தான் இந்த வெள்ளம் என்பது இருக்கின்றது. கரையோர பிரதேசங்கள் என்பன பாரிய பாதிப்பை பெற்றிருக்கின்றன. எனவே நிச்சயமாக பொருளாதார ரீதியில் இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்தாலும், இந்த உடனடி இந்த திவாத் என்கின்ற இந்த சுழல் சூறாவளியோ அல்லது இந்த புயலில் இருந்து காப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்தியா போன்ற நாடுகள் உதவும். அதை விட ஐரோப்பிய ஒன்றியம் கூட உதவலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு அல்லது கருத்துமையம் இருக்கின்றது. அதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் தாழ்நில பகுதிகள் கூடுதலாக வெள்ளக்காடுகளாக மாறியிருப்பதை காட்சிகளினூடாக பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் எதிர்வரும் காலங்களில் இந்த விளைச்சலில் இது தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதன் காரணமாக நெற்பயிர் செய்கை பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்பட போகின்றது. இலங்கையில் இந்த கூடுதலான நெற்பயிர் செய்கை பாதிப்பு என்பது நீண்ட காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக ஏற்கனவே மாறியிருந்த சம்பவங்கள் இருந்தன. இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது உணவுச் சங்கிலியில் எவ்வாறான பாதிப்புகளை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இறக்குமதியை நம்பி இருக்க வேண்டிய தேவையை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு போகம் என்பது தற்பொழுது காணாமல் போகின்றது. ஒரு போகம் என்பதின் பிரதியீடு என்பது நிச்சயமாக விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்க போகின்றது. இது தனியே நாங்கள் அதாவது விவசாயத்தோடு சார்ந்திருக்காமல் இப்பொழுது இவ்வாறு எடுத்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த காற்றின் வேகம் என்பது 80 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கின்ற பொழுது நிலம் என்பது மிகவும் கசிவு நிலையை அறிந்த நிலையில் பல மரங்கள்
தென்னைகளாக இருக்கலாம் அல்லது மா பலா போன்ற பல மரங்களும் அந்த வீழ்ச்சியடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்திவிட்டது என்றால் 2 நாள் மழை தேக்கம், அதை விட தொடர் காற்று, இந்த காற்றின் வேகம் என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த நிச்சயமாக விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான இழப்பீடு என்பது கொடுக்கப்பட வேண்டியதாகவும் அவர்கள் மீள வர வேண்டிய தேவைக்கான நடவடிக்கைகளை அரசு எடுப்பதாகவும் இருக்கும். அதற்குரிய காரணம் இந்த அவர்களிடையே உள்ள அதாவது படிமுறைகள் என்று நாங்கள் கூறுவதை விட தற்பொழுதுள்ள கட்டமைப்புகள், அரச கட்டமைப்புகள் மூலம் அவற்றை செய்யக்கூடிய சாத்திய குறுகள் அல்லது விரைந்து இயங்குகின்ற தன்மை என்பதை இந்த புதிய அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த மீள்தல் என்பது முன்னைய அரசாங்கங்களில் நிகழ்வதை விட இந்த முறை சற்றே விரைவாக நடக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாவட்ட செயலகங்களின் பணியாற்றுகை என்பது இந்த அரசின் காலத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் யாழ் மாவட்டமோ, கிளிநொச்சி மாவட்டமோ, முல்லைத்தீவு மாவட்டமோ போன்றவற்றின் கடந்த கால செயற்பாடுகள் என்பன எங்களால் அறியப்பட முடியாதவையாக அல்லது அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கலந்து கொண்டு அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது குறைவாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த முறைய காலகட்டத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு தங்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய நிலையை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் மக்களின் எதிர்பார்ப்பு ஒன்று அவர்கள் மேல் திணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நடைமுறைகள் எல்லாம் விரைவாக செய்யப்படுகின்ற தன்மையை அடைந்திருக்கின்றன. எனவே அதன் மூலம் இந்த ஒரு விரைவான விவசாய பிரதியீட்டு முறை ஒன்றை கொண்டு வரக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கும். இருந்த பொழுதிலும் ஒரு போகத்தை இழந்த நாடு, அதைவிட பல பாதிப்புகளை பெறப்போகின்ற நாடு, குறிப்பாக இந்த பெரிய மரங்கள் போன்றவை எல்லாம் பயன்தர் மரங்களின் வீழ்ச்சிகளோ அல்லது அவற்றின் கனிகள் காய்கள் எல்லாம் இல்லாமல் போகின்ற தன்மை என்பது ஒரு தொடர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் மீள்வார்கள் என நம்புவோம். ஏனென்றால் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை தற்பொழுதைய இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் யாழ் வைத்தியசாலையை பொறுத்தவரையில் யாழ் பொது வைத்தியசாலை அதிகாரி தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் மருத்துவமனைக்கு நோயாளர்களை வர வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. இவ்வாறு வைத்தியர்களை நாடி செல்பவர்கள் இவ்வாறான காலப்பகுதியில் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் பொது வைத்தியத்துறை என்ற ஒரு சேவையை பெறுவதற்கு நோயாளிகளை வர வேண்டாம் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இது நீங்கள் எல்லா துறைகளுடன் நினைத்து பார்க்க வேண்டும். புகையிரத சேவை ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஒரு பொது விடுமுறையாக இருக்கின்றது. பொது போக்குவரத்தான பஸ் போன்றவற்றை பயணிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பஸ்கள் கூட வெள்ளத்தில் சிக்குண்டு விமானங்கள், அந்த உலங்கு வானூர்திகள் மீதும் பயணிகள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இடர்கலை நிலையங்கள் என்பன அமைக்கப்பட்டிருக்கின்றன. 40 இருந்து 64 இருக்க வேண்டும். அவ்வாறாக அந்த விரிவுபடுத்தி மாவட்டங்களில், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல இடர்கலை நிலையங்கள், அவற்றிற்கான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் அங்கே இந்த சமூக வலைத்தளங்களில் தாராளமாக பகிரப்பட்டு வருகின்றன. எனவே அவற்றை அழைத்து அவற்றின் மூலம் உதவி பெறுவதுதான் சால சிறந்தது என்று சொன்னால், இவர்கள் செல்கின்ற பொழுது வெள்ளங்களில் சிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. நேற்றைய தினம் எல்லாம் மட்டக்களப்பில் அக்கறை பெற்று என்று நினைக்கின்றேன், ஒரு கார் வெள்ளத்தில் புரண்டதால் அதில் பயணித்த 3 மரண சம்பவம் இடம்பெற்றது. அதே போல நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 56 பேர் இறந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் அதிலும் மேலான தொகைதான் இறந்திருக்க வேண்டும் என்கின்ற தன்மை இருக்கின்றது. இப்பொழுது செட்டிக்குளத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேரை காணவில்லை என்ற தன்மை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான அறிவிப்பை மக்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்றால் இது ஒரு சிவப்பு எச்சரிக்கை. இந்த ரெட் அலர்ட் என்பது மிகவும் அவசியமான அல்லது அவதானத்துடன் கடக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கூறுங்கள். ஆமாம், இந்த சிவத்த எச்சரிக்கை வெளியிட்ட பொழுதிலும் ரீல்ஸ் வெளியிடுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன மன உணர்வை, இளைஞர்களின் மன உணர்வை வெளியிடுவது காட்டுகிறது? ஏனென்றால் ஒரு வாகனம் நீரில் மூழ்கி இருக்கின்ற பொழுது அதில் இருப்பவர்களை காப்பாற்ற முயற்சிக்காமல் காணொளியை எடுத்து வெளியிடுவதில் கூடுதலான அக்கறை செலுத்துவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது பொது அறிவித்தலாகவே இந்த ரீல்ஸ் செய்பவர்கள் வெளியே புறப்பட வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலும் வெளிவந்திருக்கின்றது. இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இது தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக, அதாவது
டிக்டாக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளையும் மற்றும் பதிவு போன்ற செயலிகளிலும் தங்களுக்கு வரக்கூடிய வரவேற்பு விருப்பு அடையாளங்களையும் அல்லது தங்களுடைய பார்ப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அல்லது அங்கே நடைபெறுகின்ற தகவல்களை தெரிவிப்பதற்காக கூட இவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டாலும் அது மிகவும் ஒரு ஆபத்தான செயல். அதைவிட மனித காருண்ய நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கார் வெள்ளத்தில் அடிபடுகின்ற பொழுது அதனை எடுத்து பயிர்வதில் பலர் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். அது ஒரு மனித காருண்யத்தோடு ஒத்து போகின்ற செயல் அல்ல. நிச்சயமாக மனித அபிமானம் செத்த ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் தகவல்கள் வருகின்ற பொழுது உடனுக்குடன் நேயர்களுக்கு அது பற்றிய விவரங்களை நாங்கள் வழங்குவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.